தூய ஆவி நமக்காக செய்கிற செயல்கள் என்னவென்று தொடர்ந்து பார்ப்போமா நண்பர்களே? தூய ஆவியானவரால் உதவி பெற்று கொண்டிருக்கிற பல்வேறு துறையை சார்ந்த பல மனிதர்களை எனக்கு தெரியும். அவர்கள் வெளியரங்கமாக தூய ஆவியாரின் வழி நடத்துதலையும் வல்லமையையும் பெற்று அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு உதவி செய்வதற்காக அனுப்பப்பட்ட தூய ஆவியானவர் ஆண்டவராயிருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருந்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். உளுந்து இருப்புக்கோலால் அடிக்கப்படுவதில்லை, சீரகத்தின் மேல் வண்டி உருளை உருட்டப்படுவதில்லை. ஆனால் உளுந்து கோலாலும் சீரகம் தடியாலும் தட்டி அடிக்கப்படும். உணவுக்கான தானியத்தை யாரும் நொறுக்குவார்களா? இல்லை, அதை அவர்கள் இடைவிடாது போரடிப்பதில்லை. வண்டி உருளையையும் குதிரையையும் அதன் மேல் ஓட்டும்போது அதை அவர்கள் நொறுக்குவதில்லை. படைகளின் ஆண்டவரிடமிருந்து இந்த அறிவு வருகிறது. அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர், செயற்படுத்தும் அறிவில் சிறப்புக்குரியவர். படைகளின் ஆண்டவரின் ஆவி ஆலோசனை கூறுவதில் சிறந்தவர், ஞானத்தையும் வலிமையையும் தருவதில் வல்லவர். நீங்கள் அவருடைய தூண்டுதலுக்கு திறந்த உள்ளத்தினராயிருந்து அவரை அழைத்தால் அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். தூய ஆவியானவரை சார்ந்து கொண்டதால் செழித்திருக்கிற வியாபாரிகள், விளையாட்டு வீரர்கள், காவலர்களை எனக்கு தெரியும். தூய ஆவியின் உதவி பெற்ற மாணவர்களையும் எனக்கு தெரியும். தூய ஆவியால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எதை கேட்டாலும் அவரால் அதை செய்ய முடியும். ஒரிசாவில் இருக்கிற என் நண்பனுடைய சாட்சி இதோ. அன்புள்ள அந்தோணி, எப்படி இருக்கிறாய்? ஆண்டவரின் அருளால் நலமாய் இருப்பாய் என்று நம்புகிறேன். என் பள்ளி வாழ்க்கையிலே நான் அனுபவித்த என் சாட்சியை உனக்கு எழுதுகிறேன். அன்று எங்கள் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா. பல போட்டியிலே நானும் பங்கெடுத்தேன். எங்கள் பள்ளியிலே பல நல்ல விளையாட்டு வீரர்கள் இருந்தனர். எனவே நான் வெற்றி பெறுவது என்பது கனவாகவே இருந்தது. அந்த நாளிலே நான் பங்கு பெற்ற வேறு பல போட்டிகள் அனைத்திலும் தோல்வியைத்தான் தழுவினேன். சில கண நேரம் நான் அமைதியாக அமர்ந்தேன். அப்பொழுது தூய ஆவியின் பிரசன்னம் என்னை நிறைத்தது. திருவிவிலியத்தில் இருந்து ஒரு வார்த்தை என் மனதிற்குள் தோன்றியது. நம்பிக்கை உதித்தது. அப்பொழுது நான் பங்கு பெறப்போகும் ஓட்டப்பந்தயத்தில் குறைந்தது 3வது இடத்தையாவது பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்டேன். பிறகு 400 மீட்டர் மற்றும் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எந்தவித சிரமமுமின்றி 3வது இடத்தை பிடித்தேன். என்னை பொறுத்தவரை அது நடக்க முடியாத காரியம். ஏனென்றால் அந்த சமயத்தில் இருந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் மிகச் சிறந்த வீரர்கள். சிலர் மாநில குழுவில் உள்ளவர்கள். ஆனால் ஓட்டப்பந்தய சமயத்திலே ஒரு வினோதமான காரியம் நடைபெற்றது. எல்லா சிறந்த வீரர்களும் இந்த போட்டியை மிகவும் லேசாக எடுத்துக்கொண்டு தங்களை யாரும் ஜெயித்துவிட முடியாது என்ற எண்ணத்திலே மெதுவாக ஒன்றாக ஓடினர். ஆனால் கடைசி சுற்றில் வேகமாக ஓடி ஜெயிக்க நினைத்தும் பயனில்லாமல் போயிற்று. தொடர்ந்து 2 போட்டிகளில் நான் 3வது இடத்தை பிடித்தேன். என் வாழ்விலே அற்புதங்களை செய்த ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரை போற்றினேன். இப்படிக்கு தீபக் லோனல், கட்டாக், ஒரிசா. அவர் பெற்ற அந்த பரிசுகளை நானும் நேரிலே பார்த்திருக்கிறேன். அது இன்றும் அவரின் வீட்டில் உள்ளது. அது தூய ஆவியானவர் நமது துணையாளர் என்பதற்கு சாட்சியாக உள்ளது. ஆம், கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை. தொடர்வோமா?